வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ டீல் டைமில் யூசர் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்பயுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட யூசர் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு S25 அல்ட்ரா பார்த்தீங்க, இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா 85K அந்த டிவைஸ் அவைலபிளாக இருந்தனால நிறைய பேர் அதை வாங்கினாங்க. அதே சமயம் இந்த தடவை வந்து சப்போஸ் ஏதோ கொஞ்சம் ஆனால் கஷ்டம்தான், வித்தின் ஒரு 10 to 20 டேஸில் அதுக்காக இன்னொரு 5000 ரூபா குறையுமான தெரில. பட் ஒரு ஆசை 79,999 கிரேஸியாக இருக்கும்ல. லாஸ்ட்டாக ஒரு கிளியரன்ஸ் சேல் அப்படின்ற மாதிரி எதாவது ட்ரை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அநேகமாக இந்த வருஷம் கடைசி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் ஜனவரி மாதமே சீக்கிரமே, அதாவது ப்ரீபான் பண்ணி S27 சீரிஸை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது. தெரில, மொத்தம் S25 அல்ட்ரா இன்றைக்கும் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட டிவைஸை பற்றி தான் இப்போ நம்ம வந்து யூசர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். புவீஸ்வர் சுப்பிரமணியன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஸ்ரீலங்காலேருந்து 1 இயராக அவர் யூஸ் பண்ணும்போது அவருக்கு எப்படி இருக்குது, இந்த ஒரு வருஷத்தில் அவர் இந்த டிவைஸை எந்தெந்த வகையில் ரொம்ப ரசித்து யூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான டேட்டாலாம் கொடுக்க போகிறாரு. ஸோ நம்ம அதான் இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஹாய் ப்ரோ, I have been using the Samsung Galaxy S25 Ultra for the past year after switching from the Galaxy S21 FE. சரியான ஜம்ப், which I used almost 4 years. Overall, Galaxy S25 Ultra has been an excellent upgrade and has met almost all my expectations. Display and multimedia. The display is exceptional. It's difficult to describe just how good it is. It is the best display available in the smartphone market, making it perfect to multimedia consumption. Combination with the stereo speaker, the viewing and listening experience is outstanding. The sound quality is rich, clear and impressive. ஸோ எங்கள் ஆள் வந்து அவன் மொத்தம் இந்த டிவைஸை வந்து S21 FEலேருந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்காரு. அதுலேருந்து இது கண்டிப்பாக ஒரு பெரிய அப்கிரேட் தான். S21 FE ஒரு 888 வச்சிருந்தாரா இல்லை 2100 வச்சிருந்தாரோ, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அங்கேருந்து 88 லேண்ட் ஆகும்போது சம் அப்கிரேட். அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மொத்தம் இந்த டிஸ்பிளேயும் அதில் இருக்கக்கூடிய மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஐ ஸ்டேட் வித் சாம்சங் One UI தான். இட்ஸ் பர்ஃபெக்ட்லி சூட்ஸ் மை நீட் அண்ட் ஆஃபர்ஸ் அ ஸ்மூத் அண்ட் ஃபீச்சர் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் that I have not found on other smartphones. The interface is buttery smooth, highly customizable and packed with useful features for daily and easy use. ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சாம்சங் யூசர், ஆல்ரெடி ஒரு சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ண ஒரு யூசர், இப்போ அதுலேருந்து அடுத்த ஒரு சாம்சங் டிவைஸ் ஆஃப்டர் ஒரு 3 to 4 இயர்ஸில் வந்து லேண்ட் ஆகிறாருன்னும் போது அதில் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவர் பார்த்து அதை வந்து கோட் பண்ணி இங்கே சொல்கிறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம சேனல்லையே ஹரி வந்து அவனோட ரிவ்யூ இல்லாட்டி ஒரு இம்ப்ரெஷன்ஸ் ஆன் S26, ஏன்னா இப்போ அவன் S26 மூவ் ஆயிருக்கான், ஆனால் பிக்சல் 7 அப்போ பிக்சல்லேருந்து ஒருத்தர் சாம்சங்கில் லேண்ட் ஆகும்போது எதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணுறாங்க அண்ட் எதெல்லாம் கெயின் பண்ணுறாங்கன்ற மாதிரியான பாயிண்ட்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி சாம்சங்லேயே இருக்க ஒருத்தர் சாம்சங்கு போகும்போது அது வேறு மாதிரி இருக்குது. சாம்சங்லேயே இல்லாத ஒருத்தர் இப்போ வேறு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம், அது வேறு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாட்டி ஆண்ட்ராய்ட்லேயே வேறு ஒரு ஸ்கின்லேருந்து இங்கே வரும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே, அடுத்து பேட்டரி லைஃப். ஃபார் மை யூசேஜ் த பேட்டரி லைஃப் ஹஸ் பீன் எக்ஸலண்ட். ஐ யூஸ் ஃபோன் வித் டிஸ்பிளே செட் அட் Full HD+ resolution. Easily lasts more than a day and a half on a single charge with a normal daily usage. Gaming கிடையாது. Camera performance exceptionally well in day. Okay, camera performs exceptionally well in daytime, daylight, producing details and vibrant images. However, I have noticed some inconsistency in exposure. Occasionally, the phone produces different exposure level under the same lighting condition, which affects consistency. Low light performance is another area where Samsung should improve. Compared to many Chinese flagship smartphones, the S25 Ultra has fallen behind in the macro photography and image stabilization. As a mobile photographer, these limitations are noticeable and are probably the biggest drawback of the device for me. Despite this, the camera is still capable of producing excellent photos in most situations. ஸோ ஆக மொத்தம் நம்ம ஆள் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் கேமராங்கிற ஒரு ஏரியாவில் கொஞ்சம் வருத்தத்தை தான் தெரிவிச்சிருக்காரு. இல்லை ஜங் நீ ஃபிக்ஸ் பண்ணுவியா? கண்டிப்பாக அவன் பண்ண மாட்டான், அது வேறு விஷயம். அநேகமாக S27 அல்ட்ராவில் 3 கேமரா தான் இருக்க போகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல அல்காரிதம் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஹஸ் பீன் அவுட்ஸ்டாண்டிங். ஆனால் அவர் ரொம்ப கேமிங் ரெகுலராக ஆட மாட்டேன்னு மேலே சொல்லிட்டாரு. ஐ ஹவ் பிளேட் கேம்ஸ் சச் அஸ் PUBG, Call of Duty mobile and Asphalt using the highest graphic settings. Phone handled effortlessly. Performance remained smooth throughout the long session game. And device never became uncomfortably hot அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ ஹாட் ஆகலை. Overall, the Samsung S25 Ultra has been a fantastic smartphone and a significant upgrade from my Exynos powered S21 FE, and the improvement in performance, display, battery life, software experience and gaming are substantial, making it an excellent choice for my daily use. My only major suggestion to Samsung is to focus on more on improving the camera system in future flagship model. நடக்குமான்னு தெரியல ப்ரோ, இப்போதைக்கு சோகமாக தான் இருக்குது. Rather than prioritizing features such as privacy related software additions
I believe improvements in camera consistency, low light performance, macro photography and image stabilization would make an already excellent smartphone even better. I have attached some of my mobile photography taken with the help of S25 Ultra to showcase the camera capability. இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கே, அதாவது ரொம்ப அந்த ஃபோக்கஸ் ஆஸ்பெக்ட்ஸில் சொல்கிறேன், நல்லாயிருக்கு. அல்ட்ரா வைட் எடுத்துகிட்டு இது அல்ட்ரா வைட் எடுக்க முடியாது. நைஸ். அநேகமாக 5Xல நல்லா ஜூம் போய் எடுத்துருப்பார் போல். இது நல்லா இருக்கேன் நைட் டைமில் எடுத்ததுக்கு அதுக்கும். வெட்டிக்கிளி. ஓகே. நைஸ். ப்ரையிங் மேண்டஸ். நாய்ஸ்லாம் இருக்குது, அதான் எங்கள் ஆள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு போல். அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இருந்தாலும் அந்த ஒரு சில ஏரியாவில் அவர் லைட்டாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அது முக்கியமாக கேமரா ஹார்ட்வேர் அண்டு லோ லைட்டில் இம்ப்ரூவ் ஆகியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது அவரோட கருத்தாக இருந்தது. ஓகே. ஸோ ஆல்ரெடி நீங்கள் யாராவது S25 Ultra வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த சேலில் வாங்கியிருந்தீங்கன்னா, கடந்த ஒரு 10-15 நாளில் உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, OnePlus 13R ரிவ்யூங்க பை ஜோசப் குருபில்லா. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் சிவப்ரோ, ஐ எம் யூசிங் OnePlus 13R 16/512 GB வேரியன்ட். லாஸ்ட் 1 year கம்ஃபர்ட் வித் திஸ் மொபைல். லாஸ்ட் டிவைஸ் Redmi Note 7 Pro. அது 7 வருஷமாக யூஸ் பண்ண ஸ்டில் ஒர்க்கிங் கண்டிஷன். ப்ராசஸர் நான் மீடியம் மொபைல் யூஸர் தான். அவ்வளோவா கேம்லாம் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட்டு நார்மல் யூஸ் தான். இப்போ வரைக்கும் NFS தான் ப்ளே பண்ணுவேன். ஸோ Snapdragon Gen 3 நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. தென் ஒன் டே பேக்ரவுண்டில் கேம் இருந்தாலும் கேம் லோட் ஆகாமல் ஓப்பன் ஆகுது. இட்ஸ் ஓகே ஃபார் மீ. ஸ்டில் நவ் டஸ் நாட் ஃபேஸ் எனி லேக் இஷ்யூ. பட் ஒன்ஸ் ஐ ட்ரை டு டவுன்லோட் கூகுள் டேக் டவுன் ஃபைல்ஸ், இட்ஸ் பிக் ஃபைல் சைஸ் இஸ் 9 GB. தட் டைம் ஐ ஃபேஸ் ஹெவி ஹீட்டிங் இஷ்யூ வைல் யூஸிங் வைஃபை. ஸோ அட் டைம்ஸ் இதெல்லாம் நடக்க தான் ப்ரோ செய்யும். ரைட்டு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி இருக்குது. சாலிடாக இருக்குது. 1 day சாலிடாக இருக்குது. இன்னும் பேட்டரி ஹெல்த் 100ல் தான் இருக்குது. அண்டு ஸ்மார்ட் சார்ஜிங் மட்டும் எனேபிளில் இருக்குது. தென் கேமரா லொக்கேஷன் ஹாட்ஸ்பாட்லாம் இருந்தால் குவிக் பேட்டரி ட்ரெயின் ஆகுது. ஸோ நான் லொக்கேஷன் எப்போயுமே ஆஃபில் தான் வச்சுருப்பேன். ஸ்க்ரீன் டைம் வந்து 7லேருந்து 8 மணி நேரம் வருது. ஆடியோ ப்ளூடூத் ஆடியோவும் நல்லா இருக்குது. OnePlus Nord Buds 3 Pro தான் யூஸ் பண்ணுறேன். 3000 ரூபாய்க்கு வாங்கினேன். வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. 3.5mm ஜாக் இல்லாமல் ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ தட் சஜஸ்ட் அண்டர் 3K பெஸ்ட் IM வித் டேக். தேங்க்ஸ் ரெட்லைன் டைப் சி வேரியண்ட்டு 1 month ட்ரை பண்ணுறேன். பட் ரீஸ்டாக் வரவே இல்லை. ஃபோன் ஆடியோ நல்லா லவுடாக இருக்குது. அண்ட் கால் குவாலிட்டியும் சூப்பர். நார்மலாகவே நாய்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகுது. நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன். அவங்க கொஞ்சம் கூட ட்ரெயின் சவுண்டு கேட்கலன்னு சொல்கிறாங்க. வித்தவுட் TWS eSIM ஆப்ஷன் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். NFC-யும் பெட்டராக இருக்குது ஃபைல் ஷேரிங் அண்ட் பேமெண்ட்டுக்கு. ஓகே. நீங்கள் வந்து அதான் ரெட்லைனுக்கே வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. நம்ம நட்பு வட்டாரத்துலேயும் ஒரு சிலர் ரெட்லைனில் விசாரித்து பார்க்கும்போது, ரெட்லைனை பற்றி விசாரித்து பார்க்கும்போது, எதுலனா ஹெட்ஃபோன் ஜோனில் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹை டிமாண்ட் வந்தால் உடனே காலி எடுத்துங்கிறாங்க. ஸோ இப்போ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது நிலமை. ஸ்டாக் வந்ததுன்னா உடனே அடிச்சு நீங்கள் நொறுக்கிடணும், இல்லாட்டி மிஸ் ஆகிடும். ஆனால் ஓகே, அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது கிடைக்கலன்னா நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டு வேலைக்கு ஆகலைன்னா வேறு ஏதாவது ஆப்ஷனுக்கு நம்ம போகலாம். சொல்லப்போனால் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இது கொஞ்சம் ஃபங்கியாக ஒரு மாதிரி ஜாலியாக வார்மாக நல்ல டீப் பேஸோடு இருக்கும். அதனால் அதாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறேன். அடுத்து டிஸ்பிளே. மொபைல் வாங்கின புதுசில் டிஸ்பிளே ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு ப்ரோ. தட் இஸ் ஓவர் பிரைட்னஸ்னால ஐ பெயின்லாம் ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. தென் மேட் ஸ்க்ராட்ச் கார்டு போட்டேன். நவ் ஐ ஃபீல் இட் பெட்டர். அதர்வைஸ் AMOLED LTPO டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. எக்ஸ்ட்ரா டிம் பிரைட்னஸ் ஆப்ஷன் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு தீம்ஸ் சேஞ்ச் பண்ண பிடிக்கும். பட் இதில் மோஸ்ட்டாக பெய்டு தீம்ஸ் தான் இருக்குது. அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் ஒரு அலர்ஜியாக இருக்குது, இல்லாட்டி அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் கண் வலிலாம் வருதோ, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், மேட் ஸ்க்ரீன் கார்டு தான். ஆனால் அதையே வந்து நீங்கள் ப்ரைவசி ஸ்க்ரீன் கார்டாக போட்டுக்கோங்க. மேட்டு ப்ரைவசி ஸ்க்ரீன் கார்டு. அப்போ என்ன ஆகும்னா, ப்ரைவசி ஸ்க்ரீன் கார்டு போட்டாலே நம்மளோட ஸ்க்ரீன் பிரைட்னஸ் கம்மியாகிடும். ஸ்க்ரீன் பிரைட்னஸ் ரெகுலராக என்ன இருக்கோ அதுலேருந்து பல நிட்ஸ் கீழே போகும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரைவசி ஸ்க்ரீன் கார்டு போனீங்கன்னா மேபி கண்ணு கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் ரிலேட்டட் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகுமோ அப்படின்னு தோணுது. கேமரா பொறுத்த வரைக்கும் என்ன, பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போது நல்லா தான் இருந்தது. அப்புறம் இப்போ அப்டேட்லாம் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டி கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு 2Xல ஹியூமன் ஸ்கின்லாம் கொஞ்சம் ஷேடோ மாதிரி இருக்குது. பட் மை கலீக்ஸ்லாம் என்னோடய ஃபோனில் ஃபோட்டோ நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கலை.
And one thing, I check several devices, OnePlus 13R, nothing, phone 4a Pro, Pixel 10a, CV14. Why did not focus? Main object or personal using slow motion video. Front camera ஓகேவா இருக்குது, நோ இஷ்யூஸ். ஜிகாமும் ட்ரை பண்ணேன், பட் ஸ்டாக் கேமரா நல்லா இருக்குது. நான் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் ட்ரைவில் போட்டிருக்கேன். ஆல்வேஸ் 43K, சாரி, எனிவேஸ் 43Kக்கு பர்ச்சேஸ் பண்ணது ஒர்த்து அண்ட் கண்டினியூ வித், இதே ஒரு நான் 5-6 வருஷம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 13R வந்து இப்போயும் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆக மொத்தம் நம்மால் கொடுத்த டேட்டா உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துரைசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹை சார் ப்ரோ, ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் அண்ட் குட். I've been using the S25 Ultra 512GB model for the past 9 months. Still, I feel this phone is solid one. I moved from S23 Ultra 512GB to this. I bought this S25 Ultra 512 during a sale here in UK. Okay, 835 pounds வாங்கியிருக்காரு, which is equal to 95,000 rupees. It was a huge deal for me because the original price at the time was 1,449 pounds. On top of that, I exchanged my S23 Ultra for 400. ஸோ அப்போது எக்ஸாக்டாக பார்த்தா 95,000 rupees தான் வருது. ஸோ த ப்ரைஸ் ஃபார் S25 Ultra கேம் டவுன் டு 435 pounds, சம்வேர் அரவுண்ட் 50 to 55K, which was a stellar deal to date. I used my all-time favorite S23 Ultra for 3 years before the exchange. S23 Ultra was a perfect phone. It satisfied my expectation in every aspect. Still missing that charming phone. The only thing that made me exchange it was the back panel glue peeling off issue. In the UK, we get 2 years of warranty for Samsung phones, and S23 Ultra was out of warranty. So the service center asked me 200 pounds, 25,000 to restore the back panel. I don't want to spend that much money, and I went for S25 Ultra. If I were in India, I would have fixed this issue for 1,000 rupees. Even when I approached the local shop to glue the back panel, they fixed it for 10 pounds. It was fine for the initial few days, then the panel popped out again. I did not have any other options at the time. I ended up moving to S25 Ultra, but I still feel S23 Ultra is the most finest S series phone ever produced by Samsung. Now we will make on the user experience of getting out the S25 Ultra. Pros: display. The previous S23 Ultra had a curved display which was gorgeous to use, but finding a screen guard was a pain. So I am happy with the S25 Ultra flat display. Quality wise, I am not feeling any difference, but one thing I noticed is that outdoor brightness of S25 Ultra is better than S23 Ultra. Obvious. Performance, I never noticed any lag in S23 Ultra. Same story continues with S25 Ultra. No hiccups or status. Battery, I would say the battery is a bit improved overall with the One UI updates. Now I am getting 7 hours of SOT, which is good for day-to-day usage. My S23 Ultra gave me a mixed feel with the battery during the exchange time, but this one is good so far. Build, I can't complain about S23 Ultra build, but the S25 Ultra build feels solid in hand and everyday usage. Camera, the nighttime photos and the videos are an improvement compared to S23 Ultra, but I am not fully happy with the telephoto camera. You will see that in the cons. One UI, I am a huge fan of One UI. I always use Good Luck to customize the phone and I am enjoying it. Network and connectivity, I never faced any issue with the Wi-Fi or network quality. A strong 5G connection can easily pull 600 to 800 Mbps even in crowded place. Call quality is also on the positive side. Initially, we had no call recording option, but in the recent updates, they introduced that, and the phone easily switches between Wi-Fi and mobile network data seamlessly. When I leave my home, the Wi-Fi automatically turns off and it will connect automatically to in my office. Once I reach my office, the same story will apply when I reach my home from office. Interconnectivity, I am using Samsung Galaxy Tab S8 Plus அப்புறம் Buds 3 Pro along with the S25 Ultra. The ecosystem between these devices is awesome. People always praise Apple ecosystem, but I agree that Samsung is not reaching Apple benchmark, but for Android, Samsung ecosystem is seamless, and their connectivity with the Windows operating system is also plus point for me. Samsung Wallet, I can't complete the pros without talking about the Samsung Wallet. I am so comfortable using that. I don't need to carry my cards. The tap to pay works flawlessly. The option to save the membership card, boarding pass, travel cards, travel tickets, and even keep the digital car key data in the Samsung Wallet is simply superb. Becomes very handy. Cons: camera, there is no big improvement in the camera. Sometimes I feel like S23 Ultra did a better job than S25 Ultra. I love the S23 Ultra's telephoto camera output. S25 Ultra sucks at zooming. I hate the quality of pictures above 3x, 10x. Feels not up to the level.
Anything above 20x is just for namesake. When I see the pictures and videos of S23 Ultra, I feel that the S25 Ultra is lagging behind in the camera department. A special note, here I can't compare the S25 Ultra's camera with other Chinese brands like Vivo, Oppo and Xiaomi. They are way ahead in hardware and nighttime photography and in the overall camera department. I did not expect that much of an improvement from Samsung. At least the new generation S series phones should feel better than the old generation. I am talking from the general consumer perspective. Correct தான், அதில் இருக்கக்கூடிய 10x ஆப்டிக்கல் அது கொஞ்சம் ஒர்த்து தான். Thermal management, it is weird. I have been facing unusual heat in the past month. The phone gets warm during charging and in the normal use too. I think it is because of the heat here. We are witnessing 35 degrees these days. You might think 35 degrees nothing compared to our Indian summer, but here in UK, the houses are built to keep and lock the heat inside for the peak winters, which makes houses in summer like a boiler, and the humidity level makes the heat worse. Unfortunately, the houses here have no fan and air conditioners. 35 degrees will feel more like 45 degrees of Indian summer. That could be a reason for unusual heat in my S25 Ultra. The weather forecast here is expecting to peak in mid-July. Hope I should not get burned alive. அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ அப்போது வின்டருக்காக இவங்க டிசைன் பண்ணப்பட்ட இந்த வீடு சம்மரில் போட்டு பழகுது. Overall, S25 Ultra feels solid except for the poor quality telephoto camera. Note, I did not play games in this phone, so I have no idea about the gaming, but the One UI is getting matured day by day. I would recommend this phone to casual users who prefer a solid build, a rich and smooth UI filled with features, a good camera except the telephoto, and an overall balanced phone. This is not a review, but user feedback from one of your ancient subscribers since the phone arena days. Time flies, bro. I was a student when I started watching phone arena videos and subscribed to your channel at the time. Your videos are my daily drivers here in the UK now. Mostly I watch your videos while working, cooking or walking like a podcast. It's been more than 7 years still going. Keep doing good work for our community, Shiva bro. One more thing to mention, once you and Gautam bro featured my comment about the UK terrible network reception, especially about the UK top network Vodafone. Hope you remember that. The Vodafone here is still the same. வோடஃபோனுங்கிறத நம்ம எவ்வளோ பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் உள்ள விஐ விடுங்க, குளோபல் ஸ்டேஜில் வோடஃபோனுக்கு அவ்வளோ பெரிய இமேஜ் இருக்குமே. ஃபார்முலா 1 ரேசிங் அப்போல்லாம் நான் வந்து மெக்லாரன் பார்க்கும்போது மெக்லாரனில் வோடஃபோன்லாம் பார்ப்பேன். எல்லாம் ஒரு நிலமை. தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே எஸ்பஸ் டீம் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் த டேட்டா. ஸோ வந்து S25 Ultra யூஸ் பண்ணுற எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா, கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோன் பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி லைஃப், மீடியா சென்ட்ரிக்காக எல்லாத்துலேயுமே பையன் மாஸ் பண்ணுறான். டே டைமில் கேமரா கூட ஓகே, ஆனால் அந்த டெலிஃபோட்டோ மட்டும் என்ன தான் பண்ணாலும் வேலைக்கு ஆகலை. அதுலேயும் முக்கியமாக அந்த 3x 3xல ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அடித்து பற்றி விடணும் அவனை. ஸோ இது வந்து கொஞ்சம் கோளாறான ஒரு விஷயம் தான். இது எப்படியாவது இவங்க ஃபிக்ஸ் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். மேபி அடுத்த ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய லீக்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். S27 Ultra இஸ் கோயிங் டு ஃபீச்சர் ஒன்லி 3 கேமராஸ். ஸோ அப்படி அந்த 3 கேமராஸ் இடையில எப்படி இவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபோக்கல் லென்த்தில் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து காத்திருந்து பார்ப்போம். ரைட்டுங்க. ஸோ நீங்களும் யாராவது S25 Ultra இப்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆப்வியஸாக வந்து சாம்சங்கோட One UI பர்ஃபார்மன்ஸ், மீடியா சென்ட்ரிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஏரியாவில் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுங்க. ரைட்டு. ஸோ அதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுள்ளோம் சிவபரணி. பார்க்கலாம்.